வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு வாசகம் படித்தேன். நீ எப்பொழுதெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறாயோ அப்பொழுது கடிகாரத்தை பார். அங்கு செல்வது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்று நாம் காலத்தின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலளிக்க வந்துள்ளார் நமது ராஜயோகி டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில நாம் வெற்றியாளர்கள் நேரத்தை பற்றிய என்ன அணுகுமுறை வச்சிருக்காங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ இன்று நாம் நேரத்துடைய மகத்துவத்தை பத்தி பேச போறோம். இதுல ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. நேரம் எப்படி ஒரு முக்கியமான ரிசோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நீங்க? ஒரு பொக்கிஷம்னு கூட சொல்றோம் நம்ம. வாழ்க்கையே நம்ம நேரத்தோட தான் கணிக்கின்றோம். எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் நம்ம வாழும்போது கூட எவ்வளோ காலம் வாழ்ந்தோன்னு தான் கேட்குறோமே தவிர எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்லி யாரும் கேட்குறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கையாக, தரமான வாழ்க்கையாக அமைஞ்சாதான் அது நமக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும், பிறருக்கும் நமக்கு திருப்தியை கொடுக்கும். ஆக நேரத்தை ரொம்ப ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக நாம் கருத வேண்டும். எப்படி நம்மளுடைய மனதில் எழுகிற எண்ணங்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்கோ அதே மாதிரி நேரமும் ஒரு பெரிய பொக்கிஷமாகும். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் செல்வம் என்னென்னா இந்த நேரம்னு தான் சொல்லலாம். அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கும் போது, அதனுடைய இயல்புகளை நம்ம புரிஞ்சுக்கும் போது, அதனால் நம்ம முழுமையான பலன்களை நாம் பெற முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நேரத்தை பற்றிய சரியான அணுகுமுறை இருக்க வேண்டும். நேரத்தை பற்றிய கண்ணோட்டமும் நமக்கு சரியானதாக இருக்க வேண்டும். நாம் இழந்துட்டோன்னா மறுபடியும் பெற முடியாதது இந்த நேரம் ஒன்று தான். எப்படி நம்ம உதாரணம் சொல்லும்போது கூட சொல்லுகின்றோம், வில்லிலிருந்து விடுபட்ட அன்பும் வாயிலிருந்து வெளிப்பட்ட சொல்லும் ஒருபொழுதும் திரும்ப பெற முடியாது. அதே மாதிரி தான் நம்ம இழந்துவிட்ட நேரத்தையும் மறுபடியும் பெறவே முடியாது. ஆனால் இதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க? இல்லை யாருக்கு தெரியும் இதை பற்றி? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறத விட இதை ஒவ்வொருத்தொட்டிருந்து நம்ம கேட்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. என்னவென்றால், ஒரு ஆண்டினுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தேர்விலே தோல்வியடைந்த ஒரு மாணவனை கேளுங்கள். அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு. ஆண்டு முழுவதற்கு அவனுடைய ஜூனியர் கூட உட்காந்து படிக்கும்போது தான் அவனுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு. அதே மாதிரி ஒரு மாதத்தினுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்னா, குறை பிரசவித்த ஒரு தாயிட்ட கேளுங்க. 10 மாதத்தில் ஒரு குழந்தைய பிறக்க வைக்கணும். ஆனால் 9 மாதத்துலேயே அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஒரு மாதம் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்னா, ஒரு வார இதழின் ஆசிரியரை கேளுங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே செய்தியை பெற்று அதை எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணி போய் சேர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அதே மாதிரி ஒரு நாளினுடைய மகத்துவத்தை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னீங்கன்னா, தினக்கூலியிட்ட தான் கேட்டு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், ஒரு நாளைக்கு அவங்க வேலைக்கு போகலைன்னா அன்றைக்கி சாப்பாடுவே அவங்களுக்கு கேள்விக்குறியாகிடுது. அவங்க வாழ்க்கையினுடைய தரமே பாதிக்கப்படுகின்றது. ஆக ஒரு நாளினுடைய மதிப்பு தினக்கூலியிட்ட தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு மணி நேரத்தினுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்னா, யாருக்காவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை கேட்டு பாருங்கள். உதாரணமாக காதலர்கள் ஒருவர் இருவர் மற்றவருக்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த 1 மணி நேரம் என்பது கூட ஒரு வாரமாக ஒரு மாதமாக அவர்களுக்கு அனுபவமாகின்றது. அதே போன்று ஒரு நிமிடத்தின் மதிப்பு யாருக்கு தெரியும்? யார் ஒருவர் புகை வண்டியையோ அல்லது பேருந்தையோ தவற விட்டுவிட்டாரோ அவர் கூறுவார், 1 நிமிடத்தில் நான் அதை தவற விட்டு விட்டேன் என்று. அதே போன்று ஒரு நொடியினுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்? யார் ஒருவர் தன்னுடைய ஓட்டப்பந்தயத்திலேயோ அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சியிலேயோ அதை தோல்வியடைந்து தங்கத்திற்கு பதிலாக வெள்ளியை அடைகின்றாரோ அவருக்கு தான் தெரியும் அந்த ஒரு நொடியில் அவர் எப்படி தவற விட்டார் என்று. ஆக நேரத்தினுடைய மகத்துவத்தை கூட ஒவ்வொருடமிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதென்றால், நாம் நேரத்தை சரியாக
நிர்வகிக்க வேண்டும். அவற்றை நாம் வீணாக்கக்கூடாது. அவற்றை நாம் பயனுடையதாக செய்ய வேண்டும். அதற்காக நம்மளுடைய செயல்களை நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இடையிடையே கண்காணிப்பையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ ஒரு வருடத்துடைய மதிப்பு வந்து ஒரு தோல்வி அடைந்த மாணவனுக்கு தான் தெரியும்னு சொன்னீங்க. அடுத்தது இந்த நேரத்தை வந்து எப்படி சேமிப்பு செய்வது, இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேரம் என்பது சேமிக்க முடியாது. பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும், பொருட்களை நம்மளால் சேமிக்க வைக்க முடியும். ஆனால் நேரத்தை ஒருபொழுதும் நம்மளால் சேமிக்க முடியாது. அதை நம்ம எந்த ஒரு பொருளில் சொல்லுகின்றோம் என்றால், நாம் செய்கின்ற செயலினுடைய திறனை அதிகரிக்கும் பொழுது சாதாரணமாக ஒருவருக்கு 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய காரியத்தை நாம் 40 நிமிடங்களில் செய்து விடும்பொழுது அந்த 20 நிமிடங்கள் சேமிக்கப்படுகின்றன. அந்த ஒரு பொருளில் தான் நான் சொன்னேனே தவிர, மற்றபடி இந்த நேரத்தை ஒருபொழுது நாம் சேமிக்க முடியாது. அது அதற்கென்று ஒரு காலத்தினுடைய வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீராக நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் டக் 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 என்று தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை அப்படியே உணர்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை. மகிழ்ச்சியான நேரத்தில் பாருங்கள், நேரம் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியும். ரொம்ப அன்பாக நண்பர்கள் உரையாடி கொண்டிருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுவாங்க, எங்களுக்கு நேரம் போனதே தெரியல, இவ்வளோ நேரமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கே தெரியலையே, எங்களுக்கு என்னமோ 1 நிமிஷம் மாதிரி இருக்குது, இன்னும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, கவலை இருக்குன்னா அந்த நேரம் அவருக்கு ரொம்ப மெதுவாக போகும். அந்த ஒரு 5 நிமிஷம் கவலை கூட துக்கம் கூட பார்த்திங்கன்னா என்னமோ ஆண்டாண்டுக்கு அவர் பட்ட துக்கம் மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படும். ஆக நேரத்தை நம்ம நீட்டியோ அல்லது குறைத்தோ அனுபவம் செய்கின்றோம். அது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து இருக்கின்றது. ஆகவே தான் மனதை வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் நேர நிர்வாகத்தை நாம் கொண்டு வருகின்றோம். ஆக நேரத்தை நாம் நிர்வகிக்கும் பொழுது அதன் மூலமாக நமது மனதிலும் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கும் போது நாம் நேரத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிகின்றது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன். காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை. ஸோ இதை பத்தி ஒரு ஏதாவது விளக்கம் தர முடியுமா நீங்க? இது உண்மைதான். இது நமக்காகன்னு இல்லை, யாருக்காகவும் எந்த நேரமும் ஒருபொழுதும் காத்திருக்கவே இருக்காது. ஏன்னா அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஆன்மீகத்தில் காலத்தினுடைய போக்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமாகின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். எப்படி விதைக்கின்றதுக்கு ஒரு காலம் இருக்கின்றதோ அதே மாதிரி அறுவடைக்கு ஒரு காலம் என்று இருக்கின்றது. விதைக்கின்ற காலத்தில் நாம் விதைக்கலைன்னா அறுவடை நேரத்தில் எதையுமே நாம் அறுவடை செய்ய முடியாது. அதனால் விதைக்கின்ற காலத்தில் விதைக்க வேண்டியது அத்தியாவசியமாகின்றதோ அப்போ தான் நம்மளால் அதனுடைய பலனை முழுமையாக அடைய முடியும். ஆக நாம் எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தைய கூட இடத்தார் செய்யின் என்று கூறுகின்றார். ஆக ஞாலத்தை வேணுமானும் நாம் பெற முடியும். ஆனால் அந்த காலம் கருதி அந்த காரியத்தை நாம் செய்யணும், நேரத்தோடு நாம் செய்யணும். ஆக நேரத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். இன்றைக்கி பாருங்கள், நாம் ஒரு காலத்தை இழந்துட்டோன்னா மறுபடியும் பெற முடியுமா? இன்றைய நாள் இன்றையோடு கழிந்தது, இந்த நாள் மறுபடியும் வரவே வராது. ஆனால் ஆன்மீகத்தில் அதனுடைய ரகசியத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த காலச்சக்கரம் மறுபடியும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. எப்படி இரவு பகல் ஒரு சுழற்சியாக வருகின்றதோ, எப்படி ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சுழற்சியாக இருக்கின்றனோ, எப்படி பருவங்கள் ஒரு சுழற்சியாக இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த காலங்கள் கூட ஒரு சுழற்சியில்தான் வருகின்றது. முதற்கண் சதோ பிரதானமான காலகட்டமாக இருக்கின்றது, அடுத்து சதோ நிலைக்கு வருகின்றது, அதுவே ரஜோ நிலைக்கு வருகின்றது, அதுவே தமோ நிலைக்காக இப்பொழுது தற்காலத்தில் அது தமோ பிரதானமான நிலைக்கு வந்து விடுகின்றது. இந்த காலச்சக்கரம் கூட ஒரு இடைவிடாத சக்கரமாக சுழன்று கொண்டேதான் இருக்கின்றது. யாருக்காகவும் இது ஒருபொழுதும் காத்திருப்பதே இல்லை, அது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவேதான் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய பலாபலன்களை நாம் பெற முடிகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது வந்து ஒரு ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு, ஒரு பாமரனுக்கும் அதே நேரம் தான் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம நல்ல விதமா பயன்படுத்த முடியும்னு நீங்க சொல்ல முடியுமா? அதாவது
இறைவனுடைய பங்கு இதில் மிக சிறப்பானது. அவர் எல்லாருக்கும் இந்த ரிசோர்ஸை மட்டும் ஈக்குவலாக கொடுத்துருக்கின்றார், சரிசமமாக கொடுத்துருக்கின்றார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண மனிதனாலும் சரி, எல்லாருக்குமே இது ஈக்குவலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஈக்குவலாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரிசோர்ஸை எவ்வளவு நல்லா பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைகின்றார்கள். நீங்கள் சோம்பேறியாக இருந்தாவோ, அல்லது வீணான விஷயங்களை பேசி கொண்டிருந்தாலோ, அல்லது வீணான செயல்களை நீங்கள் செய்வதனாலேயோ உங்களுடைய நேரத்தை மட்டும் வீணடிப்பதில்லை, உங்களுடைய வாழ்க்கையே வீணடிக்கின்றீர்கள். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நேரத்தை வீணடிப்பவர்கள் வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள் என்று. ஆக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நேரத்தின் மீதும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமாக ஆகிவிடுகின்றது. ஆகவே இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த அளப்பரிய பொக்கிஷத்தை நாம் நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நேரம் நிலையற்றது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலையில்லான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அது மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த உலகத்தில் மாறாதது ஒன்றே ஒன்று தான், அது மாற்றம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. அதே மாதிரி நேரமும் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே நான் உதாரணத்துக்காக கூறினேன், சதோ பிரதானமான இருந்த ஒரு நேரம் இப்பொழுது எப்படி தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதற்காக நம்ம கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இரவு வந்துருச்சே நம்ம கவலைப்படுறதில்லை. ஏன்னா இரவுக்கு பிறகு கண்டிப்பாக பகல் வருகின்றது. அதே போன்று தான் இந்த கால சக்கரமும் சுழன்று கொண்டே தான் இருக்கின்றது. ஆக இது நிரந்தரமான ஒன்று என்று கூற முடியாது. ஏன்னா இது மாறுதலுக்கு உட்பட்டது. மாறுகின்ற காலம் கூட நமக்கு ஒரு சவாலாகத்தான் அமைகின்றது. ஏனென்றால் நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கிறதில்ல, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஆனால் இதுக்காக நம்ம பயப்படவோ கவலை கொள்ளவோ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இன்றைய நிகழ்காலத்துக்கு ஆதாரமாக இருப்பது நம்மளுடைய கடந்த காலம். உதாரணமாக இன்னைக்கு நான் ஒரு நிலையில் இருக்கின்றேன் என்றால், இந்த நிலைக்கு வருவதற்கு என்னுடைய கடந்த காலத்தினுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய உறவு முறைகள் அனைத்துமே காரணமாக ஆகின்றது. ஆக நிகழ்காலத்துக்கு ஆதாரமாக இருப்பது கடந்த காலம். அப்போ நிகழ்காலத்திற்கு எதிர்காலம் என்றால், அந்த எதிர்காலத்தினுடைய கடந்த காலமாக இருப்பது நமது நிகழ்காலம். ஆக எதிர்காலத்தில் எதை ஒன்றை நாம் விரும்புகின்றோமோ அதை அடைவதற்கு நிகழ்காலத்தில் நாம் காரியத்தை செய்ய வேண்டும். ஆக காலம் கருதி நாம் இந்த காரியத்தை செய்யணும்னா எதிர்காலம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நாம் எப்படி விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நம்மளால் உருவாக்க முடியும். நிச்சயமாக அது முடியும். ஏனென்றால் எதிர்காலம் நிகழ்காலத்தினுடைய அடிப்படையில் தான் அமைகின்றது. ஆகவே தான் நாம் இந்த கால நிர்வாகத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்பவர்கள் தான் எதிர்காலத்தை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். தான் விரும்பிய ஒரு முன்னேற்றத்தை, வளர்ச்சியை அவர்கள் அடைகின்றார்கள். உதாரணமாக வளர்ச்சி என்பது கூட ஒரு மாற்றத்தை தான் குறிக்கின்றது. நேற்று மாதிரி இன்னைக்கு நான் இருந்தேன்னா, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு நான் இருந்தேன்னா எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லைன்னு சொல்கிறோம். வளர்ச்சி என்பதே ஒரு மாற்றத்தை தான் குறிக்கின்றது. நேரத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமே என்னவென்றால், இது ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் மாறிக்கொண்டே இருக்கின்ற அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நம்மளுடைய நிரந்தரமான நிலையான அந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் இந்த ராஜயோக தியானமானது பயன்படுத்தப்படுகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு நான் படித்த கருத்து ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருகிறது. எப்ப ஒரு பறவை உயிரோடு பறந்து கொண்டு இருக்கிறதோ அது ஒரு எறும்பை சாப்பிடுது. ஆனா அந்த பறவை மரணம் அடைந்த பின் அந்த எறும்பே அந்த பறவையை சாப்பிட்டுடுது. அதே மாதிரிதான் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. ஆனால் அந்த மரத்தை வீழ்த்துவதற்கு ஒரு தீக்குச்சி போதும். காலம் வாழ்க்கைய மாற்றி அமைக்கிறது என்பது சரிதானா? இதற்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? நிச்சயமாக காலப்போக்கில் நாம கூட கட்டுண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். எப்படி நாம் ஒரு குழந்தையாக பிறக்கின்றோம், இளைஞராகின்றோம், வயதுனர் ஆகின்றோம், பிறகு நாம் இந்த உடலை விட்டு நீங்குகின்றோம், மறுபடியும் நாம் குழந்தையாக பிறக்கின்றோம். ஆக இந்த கால சுழற்சியில் வாழ்க்கையினுடைய சுழற்சி கூட இணைந்து இருக்கின்றது. இந்த வாழ்க்கையினுடைய சுழற்சியில் நேரத்திற்கு அதிக மகத்துவம் இருக்கின்றது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை.
எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது இல்ல. அது ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, இது நம்மளுடைய மனநிலையை வச்சு தான் சொல்றோம். மனநிலை நமக்கு எப்போதும் ஒரே மாரி இருக்கிறது இல்ல. எப்போதும் ஒரு மாரி இருக்கிறது இல்லன்னு சொல்லும்போதே, நேரத்தோட சேர்த்து தான் நம்ம சொல்றோம். அதனால தான் நேரமானது நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. நேரத்தினுடைய மகத்துவம் நமக்கு நல்லா புரிஞ்சுதுனா தான், அத நம்ம சரியாக பயன்படுத்த முடியும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதற்கு மதிப்பு அளிக்கவில்லை என்றால், அது உங்களுக்கு மதிப்பு அளிக்காது. ஆக உங்களுக்கு ஒரு மதிப்பு வேண்டும் என்றால், அதை நீங்கள் மதிக்க வேண்டும். அப்ப அதனுடைய மகத்துவத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய இயல்புகள நாம தெரிஞ்சுக்கணும். எப்ப நமக்கு இது தெரிந்து விட்டதோ, அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குன்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாரி ஈடு கொடுத்து நாம என்ன பண்ணணும்? முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் நாம விரும்பிய பலனை அடைய முடியும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லட்சியமே என்ன இருக்குன்னாக்கா, நாம எதை விரும்புகின்றோமோ அதை அடைய வேண்டியதுதான். ஆனா அதற்காக காலக்கெடுவை நாம நினைக்கின்றோமா என்றால் இல்ல. ஏதோ வந்தோம், ஏதோ பொறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழ்வதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமைகின்றது என்றெல்லாம் நாம் யோசிப்பது கிடையாது. ஆகவேதான் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற ஒருவர் எப்பொழுதும் தன்னுடைய பலனை பார்க்கின்றார். நான் இதனை செய்வதனால் இதனுடைய பலன் என்னவாக ஆகின்றது? நான் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது அதனுடைய பலன் என்னவாக ஆகின்றது? நான் இப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தினால் அதனுடைய பலன் என்ன என்று ஆகின்றது. உதாரணமாக, ராஜயோகி வாழ்க்கையிலேயே அதிகாலையில் எழுதல், அதாவது காலை 4 மணிக்கு எழுதலை அமிர்த வேலை யோகம் என்று சொல்லுகின்றோம். அந்த நேரமானது நமக்கு அவ்வளவு ஒரு உதவியாக இருக்கின்றது. நமது மனது ஒருமைப்படுவதற்கோ, மனது உற்சாகமடைவதற்கோ, மனது சக்திசாலி ஆவதற்கோ அது நமக்கு பயன்படுகின்றது. அந்த நேரம் முழு நாளிலே வேறு எப்பொழுதுமே கிடைப்பதில்லை. மாலை வேலை உங்களுக்கு வசதியாக இருந்தாலும் கூட, அது சந்தியா நேரம் என்று கூறி நீங்கள் அதனுடைய பலனை பெற்றாலும் கூட, அமிர்த வேலை அடையக்கூடிய லாபத்தை நீங்கள் பெற முடியாது. ஆக நேரத்தில் நீங்கள் அதனுடைய பலனை பெறுவதற்கு அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகின்றது. ஏனென்றால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றீர்கள் என்பதை விட உங்களுடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்தது என்பதை பொறுத்துதான் நீங்கள் பிறரால் நினைக்கப்படுகின்றீர்கள், பிறரால் நீங்கள் மரியாதை செய்யப்படுகின்றீர்கள், பிறரால் நீங்கள் வணங்குவதற்கு உரியவர்களாக ஆகின்றீர்கள். உதாரணமாக, கோயில்களில் நாம் பார்க்கின்றோம், தேவி தேவதைகளை நாம் வணங்குகின்றோம். ஆனால் அவர்கள் யார், எங்கு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம், அவர்கள் எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை பற்றி எதுவுமே நாம் அறியாமல் இருக்கின்றோம். இறைவன் எப்பொழுது இந்த உலகத்திலே பரகாய பிரவேசம் எண்ணுகின்றாரோ அப்பொழுது நமக்கு இந்த விளக்கத்தை கூறுகின்றார். இந்த காலச்சக்கரம் எப்படி சொல்லுகின்றது, காலச்சக்கரத்தில் அதி உயர்ந்த நிலையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இன்று எப்படி சாதாரண மனித நிலையில் வந்து விட்டீர்கள். இந்த மாற்றத்திற்கு உட்பட்டு மறுபடியும் இந்த சுழற்சியானது ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ மனதை வெல்வதற்கு கூட ஒரு காலம் இருக்கிறதா இந்த காலச்சக்கரத்தில்? நிச்சயமாக. ஏனென்றால் மனதை வென்றவர்களாக 2500 ஆண்டுகள் நாம் வாழ்கின்றோம். ஆனால் மனதிற்கு அடிமையானவர்களாக 2500 ஆண்டுகள் வாழ்கின்றோம். எப்படி இரவும் பகலும் சரிசமமாக இருக்கின்றதோ அதே மாதிரி மனதை வென்றவர்களாக 2500 ஆண்டுகளும், அதாவது ஆத்மாவானது இந்த உடலின் மீது முழு கட்டுப்பாட்டை உடையதாக ஆத்மாவினுடைய இயற்கை குணாதிசயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் நாம் மனதை வென்றவர்கள் என்று கூறுகின்றோம். அடுத்த பாதியில், அதாவது இரவு பகுதியில் பிரம்மாவனுடைய இரவு என்று வழங்கப்படுகின்றது. அக்காலகட்டத்தில் நாம் இந்த உடலினுடைய ஆதிக்கத்தில் வந்து விடுகின்றோம். மனமானது உடலினுடைய ஆதிக்கத்தில் வந்து விடுவதனால், அதற்கு அடிமையாகி விடுகின்றதனால் அதனுடைய தீய குணங்கள் வெளிப்படுகின்றன. ஆகவேதான் துன்பம், கவலை, கஷ்டம், வியாதிகள் போன்ற அனைத்து விதமான விஷயங்களை நாம் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்னு எடுத்தீங்கன்னா 60 நிமிடங்கள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் தான். ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 365 நாட்கள் தான். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட அளவோட தான் இருக்கு. இந்த நேரத்தை பற்றிய ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? எப்படி அதை நம்ம நல்ல ப்ரெஷியஸாக ஆக்க முடியும்னு? கரெக்டாக சொன்னீங்க நீங்கள்.
இந்த நேரிடம் ஒரு குறிப்பிடத்தக்கது தான். நமக்கு இது இந்த அளவு தானே, அந்த அளவு தான் கிடைத்திருக்கின்றது. அந்த அளவை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதில் நாம் வெற்றி அடைய முடிகின்றது. வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாருமே வெற்றியாளர்களாக ஆகிறதில்ல. யார் வெற்றி அடைகிறாங்கன்னா நேரத்தை பற்றிய சரியான அணுகுமுறை இருக்கிறவங்க தான். இந்த நேரம் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட செயலை நான் செஞ்சேன்னா இதன் காரணமாக எந்த ஒரு வெற்றியை நான் அடைவேன் அப்படிங்கிறத அவங்க நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் கூட எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஒரு இமயமலை உச்சியை அடையணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முதல் முயற்சியிலேயே அவர் வெற்றி அடைஞ்சிறதில்லை. அப்போ அவர் தோல்வி அடையும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மலையை பார்த்து சொல்கிறாரு, நான் இந்த முறை உன்னை வெற்றி அடையவில்லை, ஆனால் அடுத்த முறை நிச்சயமாக உன்னை வெற்றி அடைவேன். ஏன்னா நீ வளரப்போவதில்லை, நான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்ல. அப்போ அதனுடைய உண்மையான கருத்து என்னவென்றால், கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆக நிர்ணயிக்கப்பட்ட அந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்றால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ டோன்ட் யூஸ் யூ லூஸ் இட் அப்படிம்பாங்க. எதை ஒன்றை நாம் பயன்படுத்தவில்லையோ அதை இழக்கின்றோம். அது எந்த ஒரு ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அதை இழக்கின்றீர்கள். ஆகவே தான் ஆன்மீகத்தில் நமக்கு என்ன கூப்பிடப்படுகின்றது என்றால், அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் இறைவன் கொடுத்திருக்கின்றாரோ அவற்றையெல்லாம் பயன்படுத்துங்கள். ஆனால் நமக்கு என்னென்ன இறைவன் கொடுத்துருக்கிறாங்கிறதுக்கான கணக்கை விட என்னென்னலாம் கொடுக்கலைங்கிறது தான் நம்ம மனதில் லிஸ்ட்டாக இருக்குது. ஆக நமக்கு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயம் வேணும். அந்த அப்ரிசியேஷன் வந்தால் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நமக்கு இறைவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு. ஆக கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நாம் சரியாக அந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். ஆக நேரம் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் நம்மளுடைய செயல்திறனை நாம் அதிகரித்து கொள்ளும் போது, எஃபிஷியன்சி எப்போ ரொம்ப அதிகமாயிடுமோ அப்போ குறைந்த காலத்தில் அந்த வெற்றியை நம்மளால் அடைய முடியுது. நம்ம மனதில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி அதற்கான காலத்தை கணித்து கொள்ள வேண்டும். நான் இவ்வளோ நேரத்தில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். உதாரணமாக சில நேரம் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபுல் டேவும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் டே கூட தேவையாக இருக்கும் அந்த வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே ஒரு நேரத்தில் அவசரத்தில் எங்கேயாவது போக வேண்டியிருக்கு, ப்ரோக்ராம் போக வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான காரியத்துக்காக, அவசரமான காரியத்துக்காக அவங்க போயிடுவாங்க. அப்போ ஒரு நாள் முழுக்கதும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. அவங்களே நினச்சாங்கன்னா அதை 2 மணி நேரத்தில் கூட செய்ய முடியுது. அப்போ ஒரு நாளில் செலவழிக்கிற நேரத்துக்கும் 2 மணி நேரம் செலவழிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஆக நம்மளுடைய செயலினுடைய ஒரு திறனை நாம் வளர்த்து கொள்வதன் மூலமாக காரியத்தை நாம் வேகமாக செய்யும் பொழுது பதறாத காரியம் சிதறாதுமாங்க. நான் வேகமாக செய்யுங்கன்னா அதுக்காக பதற்றத்தோடு நீங்கள் செய்யுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. அதாவது நிதானமாக செய்யுங்க, அதே நேரம் நீங்கள் பொறுப்புடன் செய்யுங்க. ரொம்ப அழகாக தெளிவான விளக்கம் தந்திருக்கீங்க. நேரத்துடைய மகத்துவத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில தெளிவா விளக்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு டாபிக்கோட நம்ம சந்திக்கலாம். இங்க வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இன்னைக்கு நேரத்தின் மகத்துவத்தை பத்தி பிரதர் ரொம்ப அழகா விளக்கம் கூறினாரு. நேரம் என்பது யாருக்காகவும் நிற்பதில்லை. நேரத்தை நாம் சேமிக்க முடியாது. மாற்றம் என்பது இப்பொழுது நாம் கொண்டு வர வேண்டும் நம் வாழ்வில். நிகழ்காலத்தில் இருந்து வேலை செய்யுங்கள். ஒரு நாளிலே அமிர்த வேளைதான் மிகவும் நல்ல நேரம் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஓம் சாந்தி.